டைரக்டர் நிதிஷ் திவாரி பாலிவுட்டான ஹிந்தி சினிமாவில் ராமாயணத்தை பேஸ் பண்ணி ஒரு படத்தை எடுத்துட்டு இருக்காரு. இந்த படம் 2 பார்ட்டாக ரிலீஸ் ஆக போகுது. பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு. இந்த படத்தில் ராமர் கேரக்டரில் ஆக்டர் ரம்பீர் கபூர் நடிச்சிருக்காரு. சீதா தேவி கேரக்டரில் ஆக்டர் சாய் பல்லவி அவர்கள் நடிச்சிருக்காங்க. இப்போ ராமாயணம் பார்ட் 1 படத்துடைய அஃபிஷியல் டீசர் ஒன்று இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்பவே தரமாகவே கொடுத்துருக்காங்க. பார்ட் 1 ஃபுல்லாகவே அயோத்தியில் நடக்கிற மாதிரியான கதையாக தான் இருக்க போது. அயோத்தியில் ராமன் லக்ஷ்மண் எப்படி வளர்ந்தாங்க, ராமர் சீதா தேவி எப்படி சந்திச்சாங்க, அவங்களுடைய திருமணம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாகவே போக போகுது. அதுக்கப்புறமா தான் லங்கையோட அரசன் லங்கேஸ்வரனான ராவணனுடைய வாழ்க்கையில் ராமன் எப்படி வந்தார் அப்படின்னு பார்ட் 1ல காட்டுவாங்க. பார்ட் 2ல தான் 10 தலை கொண்ட ராவணனுக்கும் ராமனுக்குமான யுத்தத்தை காட்ட போகிறாங்க. இந்த படத்தில் ராவணன் கேரக்டரில் நம்ம கேஜிஎஃப் ராக்கிங் ஸ்டார் யாஷ் தான் ராவணனா நடிச்சிருக்காரு. படத்துடைய ஃபர்ஸ்ட் டீசர் ரொம்பவே சூப்பராகவும் தரமாகவும் இருக்குது. இந்த டீசர் இப்போ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ராமாயணத்தை பேஸ் பண்ணி ஏற்கனவே நிறைய படங்களும் வெப் சீரிஸும் ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ டைரக்டர் நித்யஷ் திவாரி டைரக்ஷன் பண்ணியிருக்க இந்த ராமாயணம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த புது ராமாயணம் படம் 2026 தீபாவளிக்கு பார்ட் 1 ரிலீஸ் பண்ணுறாங்க. 2027 தீபாவளிக்கு பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுவும் இந்த ராமாயண படத்தை இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், சைனீஸ், ஜாப்பனீஸ், கொரியன் அப்படின்னு எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ண முயற்சியும் பிளான் பண்ணியிருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா இந்த ராமாயண படம் வேர்ல்டு வைடாக எல்லா லாங்குவேஜ்லையும் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க.